தனித்திறமை பாடத்தில் பக்கம் 16 இருக்கக்கூடிய கேள்வி விடைகள் பார்க்கலாமா? சரி, பார்க்கலாமே. தகுதி இச்சொல் உணர்த்தும் பொருள். தரம் பகைவர்கள் இச்சொல்லின் எதிர்ச்சொல். நண்பர்கள் பணி இச்சொல் உணர்த்தும் பொருள். வேலை நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். படை தளபதி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எதை கூட்டல் பார்த்தாலும். இதனை சேர்த்து எழுத என்ன கிடைக்கும்? எல்லாமே கரெக்டா சொல்லிட்டோம். அடுத்தது வினாக்களுக்கு விடையளி. இப்போ நான் தான் கேள்வி கேட்பேன். காட்டில் விலங்குகளின் கூட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது? புலிராஜா படைத்தளபதி பொறுப்பை யாருக்கு கொடுத்தார்? புலிராஜா படைத்தளபதி பொறுப்பை சிங்கக்குட்டிக்கு கொடுத்தார். ஆந்தைக்கு என்ன பதவி கொடுக்கப்பட்டது? ஆந்தைக்கு இரவு காவல் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. கரடி எந்தெந்த விலங்குகள் தகுதியற்றவை என கூறியது? கழுதை, முயல், ஆமை. இந்த கதையின் மூலம் நீ அறிந்து கொள்வது யாது? எல்லோருக்கும் தனித்தனி திறமைகள் உண்டு. இதுவே இந்த கதையின் மூலம் நாங்கள் அறிந்து கொள்வது. தமிழ் புக்ல 18வது பக்கத்தில் இருக்கிற முறைமாறியுள்ள சொற்களை முறைப்படுத்தி தொடர் உருவாக்குக. அது படிப்போமா? சரி சரி. காட்டில் விலங்குகளின் நடந்தது கூட்டம். இது சரியா சொல்லு பாப்போம். காட்டில் விலங்குகளின் கூட்டம் நடந்தது. இரவு காவல் நீங்கள்தான் அமைச்சர் ஆந்தையாரே. இதை சரியா சொல்லு பாப்போம். ஆந்தையாரே நீங்கள்தான் இரவு காவல் அமைச்சர். சரியா சொல்லிட்டியே. இப்ப அடுத்தது முயல் ஓடும் வேகமாக அடி. இதை சரியா சொல்லு பாப்போம். முயல் அதிவேகமாக ஓடும். கடைசி கூடாது யாரையும் போட எடை குறைவாக. கொஞ்சம் பெருசா இருக்குல்ல, இதை சொல்லு பாப்போம். யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது. சரி சரி, இதை கரெக்டா சொல்லிட்டோம். போமா? சரி, நானும் வீட்டுக்கு போறேன். பாய். எந்த விலங்கிற்கு எந்த பணி சொல்லலாமா? நீ கேள்வி கேளு, நான் விடை சொல்றேன். சிங்கக்குட்டி அடை தளபதி. ஆந்தை இரவு காவல். ஆமை சமையல் வேலை. முயல் பொருட்களை சேகரிக்கும் வேலை. கழுதை எச்சரிக்கை பணி. எல்லாமே சரியா சொல்லிட்டியே. பாய் பாய், நான் வீட்டுக்கு கிளம்புறேன். பாய் பாய். ஒரு பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். ஒரு செயலை குறிக்கும் சொல் வினை சொல். பெயர் எது, செயல் எது? கண்டுபிடிப்போமா? ஓ, கண்டுபிடிக்கலாமே. குழலி பாடம் படித்தாள். இதுல பெயர் எது, செயல் எது? சொல்லுங்க. குழலி பாடம், இது ரெண்டும் பெயர். அடுத்தது படித்தாள், இது செயல். அமுதன் பந்து விளையாடினான். இது யார் சொல்றீங்க? அமுதன் பந்து, இது ரெண்டும் பெயர். விளையாடினான், இது செயல். மரம் செழித்து வளர்ந்தது. இதுல பெயர் எது, செயல் எது? மரம் பெயர். அடுத்தது செழித்து வளர்ந்தது. இது ரெண்டுமே செயல். எல்லாரும் அழகா சொல்லிட்டீங்க. அப்படியே புக்ல பேஜ் நம்பர் 19 இருக்கிறத ஃபில் பண்ணிருங்க. ஹலோ குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எழுத்துக்களின் வகைகள் பார்ப்போம். எழுத்துக்களின் வகைகள்னால் இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது அப்படின்னா, அது மாதிரி தமிழில் இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கெல்லாம் நம்ம பேர் வைக்க போகிறோம். முதல்ல என்ன எழுத்துக்கள்? உயிர் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் என்னெல்லாம்? அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. இப்போ இதில் அ, இ, உ, ஏ, ஓ இவ்வளோ எழுத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு சொடக்கு விடுற டைமிங்கில் முடிஞ்சிடும். அதாவது அ, இ, உ, ஏ, ஓ. அதுவே இந்த ஆ, இ, உ,
ஐ, ஓ, ஔ. இந்த எழுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சொடக்கு விடுறது அந்த டைமிங் வந்து ரெண்டு சொடக்குக்கு தான் ஒரு எழுத்து சொல்ல முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆ, பார்த்தீங்களா? இது மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்களும் 2 நொடி எடுத்துக்கும். அதாவது ஒரு நொடியில் முடியக்கூடிய அந்த எழுத்து வந்து குறில்னு சொல்லுவாங்க. அதாவது ஓசையில் குறுகி ஒலிக்கிறனால அதோட பேர் குறில் அல்லது குற்றெழுத்து. இதெல்லாம் அ, இ, உ, ஏ, ஓ. அதுவே மீதி இருக்கக்கூடிய ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ இந்த எழுத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஓசையில் நீண்டு ஒலிக்குது. அதனால இதோட பேர் வந்து நெடில் அல்லது நெட்டெழுத்துக்கள். இப்போ நம்ம தமிழில் இருக்கிற உயிர் எழுத்துக்களை 2ஆக பிரித்தாச்சு. குறில் எழுத்துக்கள் அல்லது நெடில் எழுத்துக்கள். சரியா? அடுத்ததாக மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் என்னெல்லாம்? இக்கு, இங்கு, இச்சின்னு அந்த எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களையும் நம்ம என்ன பண்ணலாம்? பிரிக்கலாம். அதாவது வல்லினம், மெல்லினம், இடையினம் இப்படி 3 வகையாக இந்த எழுத்துக்களை பிரிக்கலாம். வல்லினம்னா என்னென்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானது, வலிய ஓசை உடையவை. அதாவது யானை மாதிரி ரொம்ப பலசாலியான எழுத்துக்கள்னு வச்சுக்கலாம். அந்த எழுத்துக்களை வல்லினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதெல்லாம் அப்படின்னா புள்ளியிட்ட, கசட, தபர. அதாவது இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இர். புள்ளியிட்ட, கசட, தபர வல்லினம். 2வது மெல்லினம். மெல்லினம்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது. அதாவது முயல் குட்டி மாதிரி. அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அது மாதிரி மெல்லிசான எழுத்துக்கள். புள்ளியிட்ட ஞங்கன, நமன, இங்கு, இஞ்சு, இன்னு, இன்னு, இம், இன். இந்த எழுத்துக்கள் எல்லாம் முயல் மாதிரி சாஃப்டானது. அதனால அதோட பெயர் மெல்லினம். 3வது இடையினம். அதாவது இந்த ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் நடுவில் இருக்கிறது. சொல்லப்போனால் நம்ம மான்குட்டி மாதிரி பார்த்தா கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி இருக்கும், ஆனால் பழகி பார்த்தா ரொம்ப சாஃப்டான ஆள். அது மாதிரி இருக்கிறது தான் இடையினம். அதாவது ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப கடுமையாகவும் இல்லாமல் நடுவில் வரக்கூடிய எழுத்துக்கள். இதை தான் இடையினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன எழுத்துக்கள்னா புள்ளியிட்ட, எரல, வளல. அதாவது இ, இர், இல், இவ், இல், இல். இவ்வளோ எழுத்துக்களும் இடையின எழுத்துக்கள். இப்போ நம்ம உயிர் எழுத்துக்களையும் 2ஆக பிரித்தாச்சு, குறில், நெடில் அப்படின்னு. மெய் எழுத்துக்களையும் 3 வகையாக பிரித்தாச்சு, வல்லினம், மெல்லினம், இடையினம். ரொம்ப ஈஸி தானே, படிச்சிடலாம்ல.